ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நச்சுகள் அப்பாவிகள் மாதிரி நடித்து அவங்களோட விக்டிம்ஸை எப்படி இமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நச்சுகளோட சோர்ஸ் ஆஃப் சப்ளை, அதாவது அவங்களுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணுறவங்க யார்? அவங்களோட ட்ராப்பில் சிக்கி இருக்கிற அவேர்னஸ் இல்லாத விக்டிம்ஸ். நச்சுகளுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விக்டிம்ஸ் சப்ளை பண்ணுறதுனால தான் அவங்கள சோர்ஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஃபார்மில் நச்சுகள் விக்டிம்ஸ் கிட்ட இருந்து அந்த எனர்ஜி சப்ளையை எடுக்கிறாங்க? விக்டிம்ஸோட ரியாக்ஷன்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸ் தான் நச்சுகளுக்கு பிளட் சப்ளை மாதிரி செயல்படுது. இந்த சப்ளை இல்லாமல் நச்சுகளால் வாழவே முடியாது. ஸோ விக்டிம்ஸை ட்ரிகர் பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சு அவங்களோட ரியாக்ஷன்ஸை பார்வை மூலமாக கிரகிச்சுப்பாங்க. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சர்வைவர்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது நச்சுகள் வெச்ச கண் எடுக்காமல் உங்களையே முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்காக அப்படி பார்க்குறாங்க? அவங்களோட பார்வை மூலமாகவே உங்களோட அந்த ரியாக்ஷன்ஸை கிரகிச்சு அவங்களோட எனர்ஜியாக அவங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வகையில் நச்சுகள் விக்டிம்ஸை ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் இன்னசென்ட்டாக நடிக்கிறது. இந்த டெக்னிக்கை ரொம்ப அதிகப்படியாக கோவர்ட் நார்சிசிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. 4 செவத்துக்குள்ளே யாரும் பார்க்காத நேரத்தில் ஏவி விட்ட குட்டி சாத்தா மாதிரி சூனியம் பிடிச்ச எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் வெளி இடத்துல 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி அப்பாவியாக மூஞ்ச வச்சுட்டு சிரித்து சிரித்து பேசுவாங்க. இவங்களுக்கு இப்படியெல்லாம் கூட சிரித்து பேச வருமா? இவங்க எதுக்காக நம்மக்கிட்ட ஒரு மாதிரியும் மற்றவங்கக்கிட்ட வேறு மாதிரியும் நடந்துக்கிறாங்க? நம்ம கூட இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த குழப்பத்தை நச்சுகள் அவங்களோட எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு இதை பற்றி அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரிக்கும்போது எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. சில சமயம் நான் அப்படியா நடந்துக்கிறேன்னு எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகி அவங்களோட பிஹேவியரை பற்றி அவங்களுக்கு தொண்டை தண்ணி வத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. எப்படியாச்சும் அவங்களுக்கு புரிய வச்சிடணும்னு அவங்க கூட மல்லு கட்டுவீங்க. உங்களோட இந்த உணர்வு போராட்டத்தை அவங்களோட எனர்ஜியாக அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப அப்பாவித்தனமாக உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரியான காரியங்களை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் என்னோடய ஹஸ்பண்டும் நானும் அவரோட ஊருக்கு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இவர் அங்கங்கே வண்டியை நிறுத்திட்டு டீ குடிப்பார். நான் வண்டிக்கிட்ட நின்றுட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்னோடய ஷோல்டர்கிட்ட கையை வச்சு ட்ரெஸ்ஸை இழுத்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியலை. இவர் வந்ததும் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஒரு பொண்ணு இந்த மாதிரி என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு போகிறாங்க, எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு அவர், உன்னோட ஸ்லிப்பு வெளியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு போயிருப்பாங்க போல் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் ஏன் என்னோடய ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விடலை? சரி பண்ணி விடாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. யாரோ வழியில் கடந்து போகிற பொண்ணுக்கு என் மேலே இருக்கிற அந்த அக்கறை கூட உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி மேலே இல்லையா? எப்படி உங்களால் எனக்கு என்னன்னு இந்த மாதிரி இருக்க முடியுதுன்னு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்னோட மான அவமானத்தை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க இல்லை அப்படின்னு நான் கண் கலங்கி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவர் எந்த தப்பும் பண்ணாத மாதிரியும் நான் தேவையில்லாமல் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற மாதிரியும் அமைதியாக என்னை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. ஆனால் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப தர்ம சங்கடமாகவும் ஹர்ட்டிங்காகவும் இருந்துச்சு. நம்மளோட இந்த உணர்வுகளையும் அவங்களோட எனர்ஜியாக அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. நீ இப்படி யோசிச்சு தானே இதை பண்ண அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்காத விஷயங்களை சொல்லி நம்மளை இமோஷ்னலாக அட்டாக் பண்ணுவாங்க, ப்ரொவோக் பண்ணுவாங்க. அட கடவுளே, எப்படி உங்களால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுதுன்னு நம்ம ஒரு மாதிரி திகச்சு போய் வாயில் கை வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம். அந்த இடத்துல இவங்கக்கிட்ட சின்னதாக ஏதாவது ஒரு உதவி கேட்போம். நம்ம ரொம்ப யதார்த்தமாக தான் அவங்கக்கிட்ட அதை கேட்டிருப்போம். அவங்களும் அந்த இடத்துல நம்ம சொன்னதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க,
நீ என்னை உன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னு எல்லாருக்கும் காட்டணும். அதுக்கு தானே எல்லார் முன்னாடியும் என்னை அந்த மாதிரி வேலை வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. ஒரு தடவை எனக்கு இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. நான் திகைச்சு போய் வாயை பொத்திட்டு அவரை பார்க்குறேன். என்னோட அந்த ரியாக்ஷனை அவர் பார்த்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளோட அந்த திகைச்சு போய் நிற்கிற அந்த இமோஷன்ஸையும் அவங்களோட எனர்ஜியாக அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. நம்ம கோவப்படுற மாதிரியான காரியங்களை ரொம்ப அப்பாவித்தனமாக பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி கோவப்படும்போது அவங்க பாவமாக நம்மளை பார்ப்பாங்க. நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், அதுக்கு போய் என் மனசை நோகடிக்கிற மாதிரி ஏன் இப்படியெல்லாம் கோவப்பட்டு பேசுகிற அப்படின்னு நம்மளையே திரும்ப கேட்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் அவங்க விக்டிம் மாதிரியும் நம்ம அப்யூசர் மாதிரியும் ஆகிடும். நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க தெரியாமலாம் அந்த தப்பை பண்ணலை அப்படின்னு. ஆனாலும் அவங்க அந்த மாதிரி அப்பாவியாக முகத்தை வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து நான் தெரியாமல் தானே பண்ணிட்டேன், ஏன் இப்படி என்னை கத்துறேன்னு கேட்கும்போது நம்மளால் அவங்கள திரும்ப எதுவுமே செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அவங்க நமக்கு செஞ்ச அவ்வளோ பெரிய ஒரு தப்புக்கு நம்ம பக்கத்துல இருந்து அந்த ஒரு நியாயமான கோவத்தை கூட வெளிப்படுத்த முடியாமல் ஒரு இயலாமையில் நம்ம தவிக்கிற அந்த தவிப்பையும் இந்த நச்சுகள் தன்னோட எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிற மாதிரி ஏதாவது பேசி நம்மளை காயப்படுத்தி அழ வைப்பாங்க. நம்மளோட அந்த அழுகையை அவங்களோட எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் இந்த நச்சுகள் ரொம்ப இன்னசென்ட்டாக நடித்து அவங்களோட விக்டிம்ஸை இமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுவாங்க, ப்ரொவோக் பண்ணுவாங்க. அது மூலமாக தனக்கு தேவைப்படுற எனர்ஜியை அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க இன்னசென்ட் கிடையாது. நச்சுகளோட இந்த ட்ரிக்கை சர்வைவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எந்த எமோஷன்ஸையும் காட்டாமல் நியூட்ரலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.